உடன்படிக்கையின் அணையா விளக்கு என்ற தலைப்பிலே இன்று தேவனுடைய கிருபையை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் இந்த புத்தகத்தின் பெயர் ஏன் இப்படியாக சூட்டப்பட்டது, எவ்வண்ணமாக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தேவையாயிருக்கிறது. மீட்பின் வரலாற்றிலே 3வது புத்தகம். உண்மையாகவே எம்முடைய கண்கள் திறக்கப்படும்படிக்காக அப்படியாக பெயர் சூட்டப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் முதல் காலகட்டத்தை குறித்து பேசப்படுகிறது. இவைகள் மத்தேயு புத்தகத்தில் வருகின்றதான தலைப்புகளையும் முதல் அதிகாரத்தின் தொடர்புகளையும் காணும்படிக்காக உதவி செய்கிறது. உண்மையாகவே நம்முடைய தேவன் அண்ட சராசரங்களை விட அவர் மேன்மையானவராயிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதனை நாம் புரிந்து கொள்வது கூட சற்று கடினமானதாயிருக்கின்றது. அவரை நாம் பிள்ளைகளாக அழைக்கும்படியான வரத்தை பெற்றிருக்கிறபடியினால் அவர் எப்பேற்பட்ட பெருமதி உடையவர் என்பதனை புரிந்து கொள்ள நாம் தவறியிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் ஒட்டுமொத்த உலகத்திலும் அவரே முதன்மையானவராய் திகழுகின்றார். ஒட்டுமொத்த சிருஷ்டிப்போடு எம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் வெறும் தூசியாக தான் காணப்படுகிறோம். அப்படி இருந்த போதிலும் எம்மில் கொண்ட அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை இப்பூமிக்கு தேவன் பரிசளித்தார். ஆவியான தேவன் உடைக்கப்படுகின்ற அற்பமான ஒரு மாமிஷ சரீரத்தின் சாயலை எடுத்துக்கொண்டு எம்மோடு இருந்து கொண்டு சரியான இலக்குக்கு நேராக எம்மை நடத்தி செல்லுகிறார் நம்முடைய தேவன். இந்த அன்பு எவ்வளவு மகத்துவமானது! இந்த விடயமானது இயேசு கிறிஸ்துவின் பரம்பரையில் வம்சாவளியில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வருகின்றதான ஒவ்வொரு பெயர் பட்டியலும் இந்த மகத்துவமான குணத்தை உள்ளடக்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த விடயங்கள் அங்கே முத்திரையிடப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வம்சாவளிக்கு ஓர் அடித்தளத்தை போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதை நாங்கள் 3 விதமான கால பகுதியாக நாங்கள் தியானிக்கலாம். இங்கே ஒரு கட்டமைப்பு ஒழுங்குபடுத்துவதை நாங்கள் அவதானிக்கலாம். 1வது காலப்பகுதி விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் தொடக்கம் தாவீது அரசன் வரைக்குமான காலப்பகுதி. 2வது தாவீதின் அரச நாட்கள் தொடக்கம் பபிலோனியாவிலிருந்து அடிமைத்தனத்துக்கு தள்ளப்பட்டதான காலப்பகுதி. 3வதாக பாபிலோனியா அடிமைத்தனத்தின் காலப்பகுதி தொடக்கம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமான காலப்பகுதி. இதிலே நாம் 1வது கால கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் தியானம் செய்வோம். காரணம், மீட்பின் வரலாற்றின் புத்தகத்தில் 3வது புத்தகத்திலே 5 வசனங்களை கொண்டு இதை அங்கே பேசப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதனை மிகவும் சிறப்பாக எடுத்து காண்பிக்கின்ற 5 வசனங்களுக்கு கொண்ட ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம். ஆபிரகாமுடைய பிறப்பிலிருந்து இஸ்ரவேலனுடைய அந்த சந்ததியால் அப்படியே தாவீதினுடைய ராஜ்ய நாட்கள் வரைக்கும் இந்த சம்பவம் வழிந்தோடுகிறது. 3ஆம் கிமுவின் நாட்களிலே ஐக்கிய ராஜ்யம் ஆரம்பிக்கப்படுகிறது. தாவீதினுடைய காலகட்டம். இந்த காலகட்டமானது மிக நீண்ட ஒரு காலகட்டம். அதாவது 1163 வருடங்களான ஒரு நீண்ட காலகட்டம். கொரியாவில் ஜோசம் என்கிறதான அரசாட்சியை ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, அது 500 வருடங்கள். இது ஒரு நீண்ட காலகட்டம். ஆனாலும்
இப்படிப்பட்டதான சுவிசேஷமான ஒரு நீண்ட வரலாற்று கொண்ட ஒரு அரசாட்சி 5 வசனங்களிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் தொடக்கம் 6வது வசனம் வரையிலான இந்த குறுகிய வசனங்களிலே தான் இந்த காலகட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முதல் 5 வசனங்களிலே இந்த குறிப்பிடப்படுகிறதான இந்த நபர்களினாலே தான் இந்த காலகட்டம் கட்டமைக்கப்பட்டது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யூதா, பெரேஸ், எஸ்ரோம், ராம், அல்மா, ஷாஷா, போவஸ், ஒபே, ஜெஸ்ஸே அண்ட் தாவீது. இதுதான் முதலாவது காலகட்டம். இதை நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். ஆபிரகாம் தான் முதலானவன். ஆபிரகாம் தொடக்கம் தாவீது வரையிலான இந்த காலகட்டங்கள் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஆபிரகாமில் ஆரம்பிக்கப்பட்டு தாவீதிலே முடிவடைகின்றது. ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினபடியினால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தாவீதோடும் கூட தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இந்த முதல் காலகட்டமானது அது உடன்படிக்கையின் காலகட்டமாய் காணப்படுகின்றது. இந்த சம்பவமானது இஸ்ரவேலின் உடன்படிக்கையோடு கூட நாம் எப்படி அதை தொடர்பு படுத்துவது? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய சிறியதோர் அல்லது பெரிய ஒரு உடன்படிக்கையை நிறைவேற்றும்படிக்காகவே தான் இன்று நீங்கள் திருச்சபையில இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை அவராலே முடிவடைய போகிறபடினால் இது உடன்படிக்கையின் தீபமாயிருக்கின்றது. ஒரு விளக்கு தண்டை போல்தான் இந்த உடன்படிக்கை. தேவனானவருடைய உடன்படிக்கை எல்லா காலகட்டத்துக்கும் அது ஒரு விளக்காக காணப்பட்டது. விளக்கு என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருகிறது என்ன? விளக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்படுகின்றது? இருளுக்கு தான் விளக்கு தேவைப்படுகிறது. இந்த விளக்கு என்று சொல்லும் பொழுது மிக பெரிதான ஒரு காரிருள் கொண்ட ஒரு காலகட்டம் உங்களுடைய சிந்தைக்குள்ளே ஞாபகம் வர வேண்டும். உண்மையிலே அது நாம் விரும்பப்படாத ஒரு காலகட்டம். ஆனால் எப்பேற்பட்ட இருளா இருந்தாலும் தேவன் உங்களோடு பண்ணினதான இந்த உடன்படிக்கையின் விளக்கு எக்காரணத்தை கொண்டும் அது அணைய விடாமல் அதை நிச்சயம் நிறைவேற்றுவாராக. காரணம், இது ஏனைய உடன்படிக்கை போல் அல்ல, இது தேவனுடைய உடன்படிக்கை. ஆகவேதான் தேவன் வேதாகமத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், உடன்படிக்கையோடு கூட என்னுடைய பொருத்தனையை நான் வைத்திருக்கிறேன். பொருத்தனையோடு கூடிய உடன்படிக்கை. உண்மையாகவே தேவன் வாக்கு பண்ணினதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தினந்தோறும் ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம்தான், அவர் பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனையை ஒரு நாளும் மாற மாட்டார். சில வேளைகளிலே நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நாங்கள் நினைக்கலாம். ஆன போதிலும் தேவன் ஒரு முறை எங்களை நோக்கி அழைத்தார் என்று சொன்னால் அந்த அழைப்பில் எவ்வித மாற்றமொத்தையும் கர்த்தர் ஏற்படுத்த மாட்டார் என்பது உண்மை. அதே போல்தான் இன்னொரு காரியம், உடன்படிக்கையின் சந்ததியினருக்கு தேவன் இதை பார்க்கிலும் ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை அவர் கொடுக்க விரும்புகிறார். அதாவது இந்த பொருத்தனையை நாமே சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆனபடினால் யாராலும் அதை மாற்ற முடியாது என்கிறதை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்கிறார். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிச்சயம் தேவன் நிறைவேற்றிய தீருவாராக. ஆமென். எபிரேயர் 6:17 சொல்லப்படுகிறது, உடன்படிக்கையின் மூலமாய் எடுத்துக்கொண்டதான உறுதிப்பாடு. சங்கீதம் 89:28வது வசனத்தில் கூட தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய உடன்படிக்கையானது, தேவனுடைய சத்தியம் எவ்வளவு உண்மையானது, அது எவ்வளவு கனி கொடுக்க கூடியது என்கிறதனை குறித்து அநேக வேத வாக்கியங்கள் ஆதாரமாய் நாங்கள் எடுத்து காண்பிக்கலாம். அதனுடைய பிரதிபலனாக தேவனுடைய உடன்படிக்கை சதா காலமானது என்பதனை காண்பிக்கப்படுகிறது. ஆகவே இங்கு காணக்கூடிய ஒரு காரியம்தான், இந்த உடன்படிக்கையோடு கூட தேவன் ஒன்றாக கிரிகை செய்கிறார். எரேமியா 32:40 சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு
எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் விசுவாச தளர்ச்சியிலே நாங்கள் ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நம்முடைய பிதாவானவர் அவருக்கு பயப்படுதலும் பயத்தை நம்முடைய இருதயத்திலே வைப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதோடு கூட அந்த வார்த்தை, அந்த கீழ்ப்படிதல் எங்களை சதா காலத்துக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக எங்களை அழைத்துச் செல்லுகிறது. இதை சற்று நாங்கள் விரிவாக பார்க்கலாம். தேவன் உண்மையாகவே தன்னுடைய ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ளே போனார். நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமோடு ஈசாக்கோடு தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். யாக்கோபோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். அதே போலதான் வனாந்திர பயணத்திலே மோசேவோடு கூட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதாவது உடன்படிக்கை மாத்திரமல்ல, ஒரு பொருத்தனையின் உடன்படிக்கை. தாவீதோடு கூட நாம் பார்க்கலாம், பொருத்தனையோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே தேவன் சென்றார். ஒரு பொருத்தனையோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அதே போல்தான் அவருடைய உடன்படிக்கைக்கு விரோதமாக செயல்படுவதற்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இப்பூமியில் இல்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாயிருக்கலாம், எம்முடைய லௌகிகமான வாழ்க்கையாயிருக்கலாம், எதுவாயிருந்தாலும் எங்களுடைய எந்த பாவ சுபாவத்தின் தன்மைகளும் பாவத்தின் ஆதிக்கமோ ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. அதற்கான வல்லமையும் அவைகளுக்கு கிடையாது. ஆமென். அவர் பண்ணின உடன்படிக்கையை தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது. இந்த சத்தியத்தை குறித்து இயேசுவின் வம்சாவளி நமக்கு சாட்சி பகிர்கிறது. நாம் மறுபடியும் இந்த 14 இலக்கங்களுக்கு நேராக நாங்கள் திரும்புவோம். இந்த காலப்பகுதி, அதாவது ஆபிரகாம் தொடக்கம் தாவீது வரைக்குமான திரளான ஜனக்கூட்டத்தினர், திரளான சந்ததியார் எண்ணில் அடங்காத பாவத்தை செய்தார்கள். தேவனுடைய இருதயத்தை மறுபடியும் உடைத்தார்கள். எஸ்ரோம், அபினதாப் இந்த காலகட்டத்திலே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து வந்தார்கள். 400 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கை. அங்கே அவர்கள் தேவனை ஆராதிக்கவில்லை, விக்கிரகத்தை ஆராதித்தார்கள், அடிமையானார்கள். எவைகளை செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டியவைகளை தேர்வு செய்வதற்கு அவர்களுக்கு முடியாமல் போய்விட்டது. அதே போல்தான் வனாந்தர பயணத்திலே அவர்கள் 40 வருடங்கள் அவிசுவாசத்தின் பயணத்தை மேற்கொண்டார்கள். அதே போல்தான் நியாயாதிபதியின் நாட்களிலே 330 வருடங்கள் இருள் சூழ்ந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட்டது. விக்கிரக நமஸ்காரத்தின் காலகட்டம். அவர்கள் தேவனுடைய இருதயத்திலே ஆணி அறைந்தார்கள். தன் எண்ணம் போல பாவங்களை செய்த போதிலும் தேவன் ஒருபோதும் அவர்களை கைவிட்டாரா? இல்லவே இல்லை. இந்த மக்களுடைய மீட்புக்காக வைத்திருந்த சட்ட திட்டங்களை கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவில்லை. ஆபிரகாம் தொடக்கம் தாவீது வரைக்குமான காலகட்டத்திலே சத்துருவானவனுடைய பலத்த ஒரு தாக்குதல் ஏற்பட்டது. ஆனாலும் உடன்படிக்கையின் விளக்கு அணைந்து போகவில்லை. அதை அணைத்து போட முடியவில்லை. வாக்கு தத்தத்தின் மகனாகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் அதை அணையாமல் அது பின்தொடர்ந்தது. இந்த உடன்படிக்கை மங்கி எரிகின்ற விளக்கை அணைய விட மாட்டேன் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே தான் தேவன் இதை முன்னெடுத்து சென்றார். ஆமென். சில நேரங்களிலே எனக்கு தோன்றும், இந்த அந்தகாரமானது எங்களை சுற்றிலும் விழுங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். திறப்பிலே நிற்க முடியாதவர்களாக சற்று படிப்படியாக நாங்கள் விலத்தி செல்லுகிறதை நீங்கள் என்றாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஏசாயா 42:3 வசனத்தின்படி மங்கி எரிகின்ற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாகவும் வெளிப்படுத்துகிறவர் அவர். இந்த பொருத்தனையானது 1000 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் உரித்ததானதல்ல, இது எமக்கும் உண்டானது. 1 கொரிந்தியர் 10:11 தெளிவாய் சொல்லுகிறது, அது உறுதியாய் எழுதப்பட்டது கடைசி நாட்களில் வாழ்கின்றதான எமக்காகவே தான் என்று.
முதலாவது காலப்பகுதியான இந்த இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலே வருகிறதான இந்த 14 எண்களும் அவர்களுக்கான உடன்படிக்கை மாத்திரம் அல்ல அது என்கிறதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 29, 14, 15 சொல்லுகிறது, நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்றும் இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன். இப்போ இதை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே கூறப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி, நம்மளோட இராதவர்கள் என்று சொன்னால் எதிர்காலத்திலே வரப்போகின்றதான மனிதர்கள். இவர்கள் எல்லோரும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். யூதர்களாக வாழ்ந்த போதிலும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக இஸ்ரவேலர்களாக ஆபிரகாமுடைய சந்ததியோடு இணைக்கப்பட்டவர்கள். இந்த சந்ததியினுடைய வம்சாவளி மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியோடு கூட சரியான முறையிலே அவர்கள் அந்த சந்ததியோடு இணைக்கப்பட்ட ஒரு ஆரம்பத்தை நகர்த்தினார்கள். இஸ்ரவேலோடு ஏற்படுத்தி கொண்டதான இந்த உடன்படிக்கை கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டிலும் இது ஒரு சதாகால நித்திய உடன்படிக்கையாய் மாறினது. தேவனுடைய வருகை மற்றிலும் இது சதா காலமாக நிறைவேறப் போகிற ஒரு காரியமாயிருக்கின்றது. இவைகளை நாம் சரியாக தியானிப்போமே, ஆனால் தேவனுடைய உடன்படிக்கைக்கு விரோதமாய் செயல்பட எந்த அதிகாரமும் இப்பூமியிலே இல்லை. வருகிறதான அந்தகாரத்தின் அதிகாரங்கள் எம்மை குறித்தே எமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இல்லாதபடியினால் நாங்கள் சில வேளைகளில் இந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே நாங்கள் உடைந்து போய்விடுகிறோம். நம்முடைய அவிசுவாசம் எம்முடைய அடையாளத்தை சீர்குலைத்து விட்டது. ஆனால் எம்முடைய நினைவிலே இருக்க வேண்டியது நம்மை தெரிந்தெடுத்தவர் தேவன் தாம் என்கிற காரியம். என்ற போதிலும் இதிலே வருகிற ஒவ்வொரு நபரின் சரித்திரத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது இது தேவனுடைய திட்டமிட்ட ஒரு செயல்பாடு என்கிறதை உறுதிப்படுத்துகிறது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மாத்திரமே. கவனிங்கள், எம்முடைய ரட்சிப்பு எம்முடைய வெற்றியினால் வருகிறது அல்ல. பணம், பொருள், திறமைகள், தாளந்துகள் இவைகளிலே எம்முடைய ரட்சிப்பு அடங்கவில்லை. இவைகளிலே வருகிற ஈசாக், யாக்கோப், பெரேஸ் போன்றவர்கள் அவர்கள் சிரேஷ்ட புத்திரபாகமுடையவர்கள் அல்ல. யூத சட்டத்தின்படி இவர் முதல் பேரானவர்கள், அதாவது சிரேஷ்ட புத்திரர்கள் மாத்திரம்தான் இந்த வம்சாவளியிலே வரக்கூடும். ஆனால் இங்கு வருகிறவர்கள் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெறாதவர்கள். ஆனால் நாம் இங்கு பார்க்கிறோம், தேவனுடைய இயேசுவின் வம்ச வரலாற்றிலே அவருடைய அதிகாரத்தின்படி ஆளுமையின்படி தெரிவு செய்தவர்கள் தான் அவருடைய பரம்பரையிலே இணைக்கப்படுகிறார்கள். இங்கு முக்கியம் வாய்ந்த காரியம் என்னவென்றால், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதா அல்ல, தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதுதான் முக்கியம். ஆகவேதான் இந்த படங்களை நான் இணைத்தேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இதை குறித்து தேவன் பதில் கலிக்கிறார். நீங்கள் என்னை தெரிவு செய்யவில்லை, மாறாக நானே உங்களை தெரிவு செய்து நியமித்தேன் என்றார். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்காக அவர் எம்முடைய வாழ்வை கண்டபடியினால் அவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9வது வசனம் இதை இன்னும் தெளிவுபடுத்துகிறது. அதேபோல் தீத்து 3:5 இவைகளை வாசிக்கும் பொழுது மறுபடியும் இந்த வம்சாவளியிலே வருகிறதான சுவிசேஷமான நபர்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. யூத கலாச்சாரத்தின்படி பெண்களுடைய பெயர் உள்ளடக்கப்படக்கூடாது என்கின்றதான சம்பிரதாயத்தை கூட தேவன் சில பெண்களுடைய பெயரை விசேஷித்தமாய் கனப்படுத்தினபடியினால் அந்த சம்பிரதாயத்தை கூட உடைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பெண்கள் அந்நிய நுகத்தை சேர்ந்தவர்கள், யூதர்களாலே அருவருப்பாய் எண்ணப்பட்டவர்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் கூட அல்ல. தாமார் அவர் புரிந்து கொண்டால் விசுவாசத்தின் சந்ததியை
இடைநிறுத்த முடியாது என்பதனை. ராகாப்புடைய வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை, இவருடைய சரித்திரம், இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் வைத்து தேவன் ஒரு வித்தியாசமான கோணத்திலே அவர் செயல்படுகிறார். ராகாப் என்பவள் பெண்ணானவள் மாத்திரமல்ல, அந்நிய நுகத்தினவள் மாத்திரமல்ல, அவள் ஒரு விபச்சாரி. நாம் பேசுகிறதான இந்த வம்சாவளியிலே ஒரு அங்கமாக மாறுவதற்கு சாதாரண மனிதர்களாலே முடியாது. இது தேவனுடைய வம்சாவளி. அவள் அறிக்கை செய்தார், உங்களுடைய தேவன் வானத்திலும் பூமியிலும் இருக்கிறதான தேவன் என்று சொன்னாள். கிறிஸ்து இயேசுவோடு கொண்ட விசுவாசம்தான் எம்மை இந்த வம்சாவளியின் பட்டியலிலே இணைத்துக் கொள்ளும். கடைசியாக ரூத், இவள் ஒரு மோவாபிய பெண். அவள் தேவனுடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் எதிர்பார்த்தார். இவைகளிலே காண்பிக்கப்படுகிற ஒரு விடயம் தான், தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை, எவராயிலும் அவரிடத்திலே அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம் என்பதனை வெளிக்காட்டுகிறது. யாராயிருந்தாலும் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை வெளிப்படுத்துகிறது. விசுவாசத்தினாலே நாம் அவரோடு கூட இணைக்கப்படுகிறோம். உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கலாம், எப்படியாப்பட்ட சூழலிலும் இப்பொழுதும் நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் தேவனுக்கு தேவைப்படுகிறது உங்களுடைய விசுவாசம் மாத்திரமே. நம்முடைய கடந்த காலங்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை முடக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவன் நமக்காக செய்தவற்றையை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்லுவோம். நம்முடைய ஆரம்ப வார்த்தையோடு கூட நான் ஒரு கணிப்பீட்டுக்கு நான் செல்ல விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் கதைத்துதான இந்த காரியங்கள் நமக்கு மிகுந்த ஒரு பலத்தையும் ஒரு ஆறுதலையும் அளிக்கின்றதான ஒரு வசனம் தான் இந்த வசனம். தேவனுடைய வம்சாவளியில் வருகிறதான இந்த விசேஷித்தமான பலனையும் நம்முடைய மீட்புக்கு தேவையான வழிவாசல்களையும் குறித்ததான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனம் எங்களை இன்னும் மென்மேலும் தெளிவூட்டுகிறது. 2 நாளாகமும் 21 அதிகாரம் 7 கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிற ஒரு காரியம், இந்த வசனம் இப்பொழுது இருக்கிறதான தற்போதைய பயங்கரமான காரிருளையும் அதில் இருக்கிறதான தாக்கத்தையும் விளங்கப்படுத்துகிறது. தேவன் தாவீதோடு பண்ணினதான உடன்படிக்கை நிமித்தம் அவருடைய சந்ததியினருக்கே அந்த விளக்கை தேவன் கொடுக்கிறார். இந்த காலகட்டமானது மிகவும் கொடூரமான ஒரு அழிவுக்கு நேராக போன ஒரு காலகட்டம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், அந்த பொருத்தனை நிமித்தம் அந்த அழிவை நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. என்ன அந்த பொருத்தனை? என்ன தேவன் பொருத்தனை செய்தார்? தேவன் ஒரு விளக்கை கொடுப்பதற்கு பொருத்தனை செய்தார். என்ன நடந்தாலும் தேவன் கொடுத்த விளக்கு ஒரு நாளும் அணைவது இல்லை. ஆனால் இதற்கு முன்பதாக வருகிற வசனத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மேல் வசனத்தை கவனிங்கள். ஆகாப் என்பவன் இதுவரையிலும் இருந்த ஒரு கொடூரமான விக்கிரக ஆராதனையை செய்த ஒரு அரசன். இஸ்ரவேலிலே அரக்கத்தனமான அரசர்களுக்கு முன்னுதாரணமாயிருந்த ஒருவன் தான் இவன். ஆனால் தாவீதின் உடன்படிக்கை இருந்த கிழக்கு பகுதியிலே ஒரு அரசனாயிருந்தான். நன்கு கவனியுங்கள், அவனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டாள். அதாவது யெசபேல், அட்லி. யூதாவின் கிழக்கு தேசம் முழுவதும் மகா அழிவை சந்தித்த ஒரு காலகட்டம் இது. தேவனுடைய பொருத்தனை பண்ணப்பட்ட ராஜ்யங்களுக்குள்ளே இருந்த கொடூரமான இருள் சூழ்ந்த ஒரு அழிவின் ராஜ்யமாக இந்த ராஜ்யத்தை நாங்கள் காண முடியும். மேசியாவின் சந்ததியை உண்டு பண்ணுகிற வித்தை சம்பூரணமாக அழிக்கும் அழிவடையும் தருவாயிலே இருந்த ஒரு காலகட்டம். தேவன் பொருத்தனை செய்து எதிர்பார்த்திருந்த ஒரு வம்சாவளி அழிவடைகின்ற ஒரு காலப்பகுதி இது. அப்படி இருந்த போதிலும் தேவன் உடன்படிக்கை பண்ணினபடினால் அதை அழிவதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆகவே உடன்படிக்கையானது காலகட்டங்களை தாண்டி, இயற்கைகளை தாண்டி, கோள்களை தாண்டி
இயேசு கிறிஸ்து கூடாக இன்று நம்மில் வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் எல்லோரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த உடன்படிக்கை கிறிஸ்து இயேசுவின் வருகையை குறித்து அல்லவா பேசப்படுகிறது. ஆதியாகமம் 1:1 சொல்லப்படுகிற ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதாக முழு வேதாகமும் அங்கே திறக்கப்பட்டது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு ஒப்பான வசனம் மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் காண்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பாருங்கள். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டதான அந்த பொருத்தனையை ஞாபகமூட்டும் வகையில் இந்த அனைத்து உடன்படிக்கையையும் நிறைவேற்ற போகிற இயேசு கிறிஸ்துவை இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவளுடைய வம்சம் அது இப்பொழுதும் தோன்றி இருக்கிறது. அதாவது முதலாவது வருகை, உடன்படிக்கையின் அமைவாக முதலாவது வருகை முடிந்தாயிற்று. ஆனபடியினால் இரண்டாவது வருகையையும் உறுதிப்படுத்தும்படிக்காய் இந்த முதலாவது சம்பவம் நடந்தது. எப்படியாக உடன்படிக்கையின் அமைவாக சாத்தானுடைய தலையை நசுக்கி ஜெயமெடுத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து மறுபடியும் நம்முடைய எல்லா அந்தகாரத்தின் நுகத்தடிகளையும் முறித்து அவர் நமக்கு ஜெயம் கொடுத்து மறுபடியும் எம்மை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். ஆச்சரியமாக அந்த உடன்படிக்கை சம்பூர்ணமாய் நிறைவேறுவதை நாங்கள் காத்திருப்பதோடு கூட அந்த காத்திருப்பு அவைகளை பூரணமாய் தேவன் நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயத்தோடு இருக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கொரியாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் இன்று பாதுகாப்பாய் இருக்கிறோம். மேற்கத்திய நாடுகளிலே இன்ஜெக்ஷன் போடுகிறார்கள், சீனாவிலே போடுகிறார்கள். நம்மை குறித்து என்ன சொல்ல முடியும்? அநேக தேவ ஊழியர்கள் தொலைபேசியில் எங்களுக்கு உதவும்படிக்காய் கேட்டுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நான் கோவிட் நோய் தொற்றிலே நான் பாதிக்கப்பட்டு இருந்த போது என்னுடைய அருகிலே இருந்தவர் மரித்து போனார். அதை கண்கூடாக கண்டேன். இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா போன்ற அநேக நாடுகள் துக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே நாம் இருக்கிற இந்த காலகட்டம் மகா இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக ரீதியான ஒரு மகா பெரிய இருள் நம்முடைய சூழல் இருள் சூழ்ந்திருக்கிறது. அதே போல் நான் விசுவாசிக்கிறேன், அந்த இருளிலே விளக்காக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி. மனிதனுடைய ஆத்துமா தேவனுக்கு முன்பதாக விளக்காய் இருக்கிறது. அதே போல என அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது வருகையை குறித்து தைரியமாய் காத்திருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கொடுங்கள். நாம் பார்க்கிறோம், அநேக தான தர்மங்களை செய்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களிடத்தில் போய் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டிய கட்டத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். வார்த்தை என்னும் ஆவிக்குரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறபடியினால் நாம் இந்த ஆகாரத்தை கொடுத்து விளக்கை ஏற்றி வைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒன்றாக ஒருவரோடு சேர்ந்து நாங்கள் ஆவிக்குரிய இந்த விளக்கை எரிய செய்வோம். அப்பொழுது ஒரு மகா தீயாக இது பற்றி கொள்ளும். இந்தோனேசியாவிலே ஒரு கருத்தரங்கு வைக்கப்பட்டது. மறுபடியும் ஒரு மிக அழகான ஒரு கருத்தரங்குக்காக அவர்கள் அழைப்பு விட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும் இந்த காலகட்டம் மிகவும் கடினமானது என்று சொல்லி. உலகளாவியில் எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய உணவை கொடுக்கிறதற்கு நாம் சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவர்களாயிருக்க வேண்டும். இந்த உலகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்கு நாம் இணைந்து ஒரு மனதாய் செயல்படுவோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 1 அதிகாரத்திலே இந்த கிறிஸ்துவனுடைய வம்சாவளி கூடாக எங்களுடைய இருதயத்தை நீர் புதுப்பித்து தட்டி எழுப்பினபடியினால் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய ஒவ்வொரு சாணத்தின் மத்தியிலும் உம்முடைய விளக்காக எரிய செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. இருள் சூழ்ந்த இடங்களை வெளிச்சமாக்குவதற்கும் எங்கள் வெளிச்சமாகிய கிறிஸ்து இயேசுவை எதிர்பார்த்து புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.